நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் அருகாமையில் அமைந்துள்ளது. திருவாரூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த திருத்துறைப்பூண்டி. இஸ்லாமியர்கள் பரவலாக வாழும் இவ்வூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பசுமையான கிராமம்தான் விட்டுக்கட்டி. இந்த கிராமத்தை அதிசய கிராமம் என்று இதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். அப்படி என்னதான் அதிசயம் இந்த ஊரில் இருக்கிறது என்பதை அறிவதற்காக நமது குழு இந்த விட்டுக்கட்டியை நோக்கி விரைகின்றது. ஓரளவிற்கு வசதி படைத்த மக்கள் வாழும் இவ்வூரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் முழுக்க முழுக்க ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பும்படியாக இருக்கின்றதா? விட்டுக்கட்டிக்குள் நுழையும் போதே அந்த ஊரின் இயற்கை எழில் நம்மை வரவேற்கிறது. ஊருக்குள் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இதழ்களான உணர்வு, ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகியவற்றின் போஸ்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பேருந்துகளே முழுமையாக நுழையாத இந்த கிராமத்திற்குள் தௌஹீத் கொள்கை நுழைந்தது எப்படி? தொடர்ந்து பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம நினைக்கிற ஊருடைய பேர் விட்டுக்கட்டி. இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. இந்த கிராமத்தை நம்ம அதிசய கிராமம் சொல்றோம். என்ன காரணம் கேட்டாக்கா, இந்த கிராமத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருமே நம்ம ஏகத்துவத்தின் கொள்கையை ஏத்துக்கிருக்காங்க. அது சம்பந்தமா அவர்களை கவர்ந்தது எது, அவர்களை இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வந்தது எது என்பது பற்றிய விவரங்களை நம்ம அவங்கள சந்திச்ச நேரில் கேட்கலாம். இந்த ஊருக்கு 89ல வர்றேன். 89ல வர்றப்ப தபிலிகா தான் இருக்கேன். தௌஹீத் முறை அப்படி இல்லை. அப்ப 91ல தான் பிஜியோட கருத்துக்களை கேட்கிறோம். 91ல பிஜியோட கருத்து கேட்கிறப்ப அந்த வழி கருத்துக்கள் பிடிக்குது. அப்ப தௌஹீதுக்கு நாங்க வரோம். 8 99 2000 அவங்க ரொம்ப எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தௌஹீத் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு இங்க. அவங்க தப்லீக்ல இருக்கிறதுனால அந்த இதை கையெடுத்துக்கிட்டு அதிகமான எதிர்ப்பு அவங்க மட்டும்தான். அவங்க 2 பேர் இருக்காங்க நாளோட இதுல. பாக்கி எல்லாரோட பேர் எல்லாமே தௌஹீத் வந்துட்டாங்க. மதம் விட்டு மதம் மாறுறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயமோ அதே போல கொள்கை விட்டு கொள்கை மாறுறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான். இப்ப இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 3 சகோதரர்கள் தங்களுடைய பழைய கொள்கையை விட்டுட்டு இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் கொள்கைக்கு வந்திருக்காங்க. திருத்துறைப்பூண்டி பள்ளியாசல்ல ரொம்ப நாள் அந்த ஜமாத்துல இருந்துட்டு இருந்தேன். திரும்ப மறுபடியும் ஒரு 10 வருஷமா அந்த ஊர்ல பள்ளியாசலுடைய செக்ரட்டரியா இருந்தேன். ஜமாத்துக்கு செக்ரட்டரி இருந்துட்டு இருக்கும்போது பல கல்யாணத்துக்கு போவோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போவோம். இந்த பள்ளியாசல்ல ஒரு 7 கடை கட்டினாங்க. அந்த கடை கட்டும் போது ஒரு செங்கல்ல வச்சு அந்த செங்கல்ல துவா ஓதி ஒவ்வொருத்தையும் கொடுத்து அதை தொட்டு கும்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி தொட்டு கும்பிட போகும்போது தான் என் பையன் அதை எதிர்த்து கேட்டான். அது மார்க்கத்துக்காக ஜமாத்தை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு ஜமாத்தை விட்டு வெளியில வந்துட்டான் அவனும். அதனால இப்ப 4 பிள்ளைங்களுமே எல்லாருமே தௌஹீதாக இருக்காங்க. நானும் அந்த தௌஹீத் ஜமாத்துக்கு வரும்போது என்னுடைய செயலாளர் பதவியா நான் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தௌஹீதை ஏத்துக்கிட்டு இப்ப நான் தௌஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவரா இருக்கேன் விட்டுக்கட்டி ஜமாத்துல. முன்னையில இருந்து இஸ்லாத்துல இருந்தா நான் இஸ்லாம்னா என்னன்னு சரியா தெரியாம, என்ன நேர் வழின்னு தெரியாம இருந்துகிட்டு இருந்தேன். தௌஹீதுல சொன்ன பிறகு இஸ்லாம்னா அல்லாவும் தூதரும் சொன்னதுதான் இஸ்லாம்னு சொன்னாங்க. அதுதான் சரியா இருக்கிறதுனால இப்ப எங்க ஊர் மக்களும் நாங்களும் விழிப்படைந்து இப்ப மேக்சிமம் எல்லாருமே தௌஹீதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது மிஸ்கின். நான் அந்த விட்டுக்கட்டியை சேர்ந்தவன். அதாவது இந்த ஊர் எப்பலேருந்து தௌஹீத் இருக்குதோ அப்பலேருந்து நானும் தௌஹீத் தான், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்குன்னு நம்பினேன். ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு நான் முழுக்க முழுக்க எதிரான ஒரு நபர் தான். ஆரம்ப காலத்துல நாங்க விடியல் வெளியில இருந்தோம். அப்போ அவங்க சொல்றதுதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் வச்சிருப்பாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இப்ப முக்கியமான சில பிரமுகர்கள் கூட அடிக்க சொல்லி எல்லாம் கட்டளை போட்டாங்க. நாங்க அதெல்லாம் கேள்வி கேட்டப்ப அவங்களுக்கு எங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அது இருந்தாலும் நம்ம இதுதான் மார்க்கம், நம்ம ஷஹீதாயி சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு நியத்துல நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப சில சகோதரர் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கூடும், இது எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி உண்மைங்கிறது உணர்ந்தாலும்
மனதளவில் நம்ம வந்து அந்த இயக்கத்துக்கு ரொம்ப வெறியா செயல்பட்டதுனால, நம்ம ஃபுல் டைம் ஒர்க்கா வேலை பார்த்ததுனால நம்ம அந்த உண்மையை ஏத்துக்காம அதுக்கு மாற்றமாவே செயல்படுத்தே இருந்தோம். உணர்வுல வர அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அந்த சமூகங்களை படிச்சதுல நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு. இதுதான் சரின்னு புரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து பி ஜெயின்லாம் பத்தி பேசக்கூடிய அந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கு பதில் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா அல்லாத நாங்க வந்து இந்த தௌஹீதை வந்து இன்னைக்கு ஏத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த கொள்கை தான் சரிங்கிறத ஏத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறவங்க திருத்துறைப்பூண்டி பக்கத்துல உள்ள பாமணி என்னும் ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல தௌஹீத் கொள்கையை முழுமையாக கடைபிடிக்க முடியாதனால பாமணியை விட்டுட்டு இந்த விட்டுக்கட்டிக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க வந்து பாமணியில இருந்துகிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷமா. அங்க இருக்க முடியாம தௌஹீத் அடிப்படையில இல்லாததுனால நாங்க விட்டுக்கட்டில தான் முழுமையா தௌஹீத் முறையில இருக்காங்கன்னு இங்க வந்து ஒரு 8 வருஷமா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இங்க ஒரு மௌலது ஹத்தம் பாத்தியா இதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கிறோம் அல்லாததுனால. என் பேர் வந்து கமாலுதீன். நான் இந்த கிராமம் சேர்ந்தவன் தான். இதுக்கு முன்னாடி வந்து முழுக்க முழுக்க சுன்னத் ஜமாத்துல அந்த இதில் தான் இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது கிடையாது, வழிகாட்டி தெரியல. எல்லா அஜத்தும் வருவாங்க போவாங்க, தாயத்து வரைக்கும் போட்டிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா வங்கி உள்ள அஜத்தை வந்து தாயத்து போடுவாங்க, வந்திருப்பாங்க போவாங்க, இந்த மாதிரி வழி இதெல்லாம் இருந்துச்சு. முழுது உண்டு, எல்லாமே உண்டு. பட் 98 கரம்பூர்ல போய் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது இஸ்லாம் நியமனம் சொல்லிட்டு தமிழ்நாடு போட்டாங்க. அதில் போய் நான் கலந்துக்கிட்ட பிறகு தான் உண்மையான மார்க்கம் என்னங்கிறது அது மூலியமா எனக்கு தெரியும். எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இதுதான் உண்மை இதாங்கிறது எனக்கு அது மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு அடைச்சு. அதுக்கு நாங்கள் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தௌஹீத் ஜமாத்துல வந்து இணைஞ்சு அது மாதிரி செயல்பட்டு இருக்கிறோம். என் பேரு முஜாஹிது. விட்டுக்கட்டில் இது வரைக்கும் நம்ம சிறுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 வருஷ காலமா இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஏகத்துவத்தை பத்தி எடுத்து சொல்லி தௌஹீது வந்ததுல இருந்து அடியோட ஒழிக்கப்பட்டது. எங்கெங்க பயம் நடக்குது அந்த ஊருக்கெல்லாம் போனோம், போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூடிய அளவுக்கு எங்க ஊர்ல இருந்து இந்த மௌலது அத்தம்பாத்தியா இதெல்லாம் கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணியாச்சு. ஒரு சுத்தமான ஊரை ஏகத்துவ இதுதான் தௌஹீது அப்படிங்கிற அடிப்படையில விட்டுக்கட்டிய எல்லா ஒரு மாத்தியாச்சு. நான் இது நம்மள வந்து எதிர்க்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கான்னு செய்ய எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. அதெல்லாம் இங்க வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, நீங்க ஏன் இதை வந்து இங்க சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இவங்க இதே ஒரு வேலை இவங்களுக்கு, நம்மள வந்து இவன் தான் அப்படி இருக்கானா நம்மளே அது மாதிரி சிறுக்கான வேலையாது, அது சிறுக்கு அது சிறுக்குன்னு சொல்றாங்க. உண்மையான அதை ஏத்துக்கிறதுக்கு கூட பேசின ஆளுகளும் இன்னைக்கு நல்லா அந்த நல்ல வழிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா யாரு இங்க வரக்கூடாது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் இந்த அளவுக்கு இன்னைக்கு தௌஹீதை ஏத்துக்கிட்டாங்க. பொதுவா எல்லா ஊர்லயும் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபி வழிக்கு மாற்றமான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்முடைய சகோதரர்கள் ஒரு சில இடங்களை பிடித்து நபி வழி தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நபி வழி தொழுகை கடந்த 1 வருட காலமா நடத்தப்பட்டு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு காதர் மைதீன். இந்த ஊர்ல ஆரம்ப காலங்கள்ல ஜும்மா தொழுகை பொறுத்தவரையில 2 பாங்கு சொல்லி 2 ஹுத்துபா, தமிழ்ல ஒரு ஹுத்துபா அரபுல ஒரு ஹுத்துபா ஓதி அப்படிதான் காலமா நடந்துட்டு வந்துச்சு. இப்ப நம்ம தௌஹீது முறை வந்ததுக்கு பிறகு, தௌஹீது கொள்கை ஆரம்பிச்ச பிறகு நாங்க வந்து இப்ப 1 பாங்கு சொல்லி நபி வழிப்படி ஹுத்துபா ஜும்மா நடத்துறாங்க. இந்த ஜும்மாவில எல்லாருமே கலந்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முஹம்மது ஃபாரூக். இந்த ஊர்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 20 ரக்காத் தொழுந்தாங்க. தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு 8 ரக்காத் தான் தொழுதாகணும். அதே மாதிரிக்கே அங்க உள்ள அஜர்த் மரங்கள்லாம் 8 ரக்காத் தௌஹீது எங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிற அஜர்த்தா இருந்தா இங்க வச்சுக்கோ, இல்லைன்னா அதுக்கு பிறகு வேணாம்னு சொல்லிட்டோம். அது போல இந்த பெருநா தொழுகையும் நபி வழி மரப்படி ரொம்ப சிறப்பாகவும் திரு தொழுகை தொழுதோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளியசல வச்சு தான் தொழுவாங்க எல்லா அஜர்த்தும். அதாவது ஒரு 10-15 வருஷம் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப நாங்க இந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு திரு தொழுகை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சோம். நாங்க எல்லா ஊர்லயும் 20 ரக்காத் தொழுவாங்க. ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் 8 ரக்காத் தான், ஊரே 8 ரக்காத் தான் தொழுவுது. மாநிலத்துல இருந்து வந்து தொழுவைங்க வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கு. சதாம் ஹுசேன். நான் அதிராமண எத்தினான மசாவில் 5 வருஷம் ஓதுனேன். அங்க வந்து என்ன சுன்னத்து ஜமாத்து பண்ணி தான் ஓதிட்டு இருந்தேன். ஹனஃபி சாஃபின்னு பிரிச்சு தான் ஓதிட்டு இருந்தேன். இப்ப விட்டுக்கட்டிக்கு வந்தேன். இப்ப 2 வருஷமா விட்டுக்கட்டில இருந்தேன். இந்த தௌஹீத் ஜமாத்து படி தான் தொழுவை நடத்துது. நான் தௌஹீத் ஜமாத்தை ஏத்திட்டு தௌஹீத் ஜமாத்து படி தொழுதுட்டு இருக்கேன். பொதுவாக எல்லா ஊர்களிலும் ஏகத்துவத்தை எதிர்ப்பதில் முதன்மையாக நிற்பவர்கள் அந்த ஊர் பெரியவர்கள்தான். ஆனால் இந்த வெட்டுக்கட்டியில் வாழும் பெரியவர்கள் அதிகமானோர் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். உள்ளூர் சுன்னத் ஜமாத்தில் பொறுப்புதாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு நபி வழியை நடைமுறைப்படுத்துவதில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும்
முன்னோடியாய் திகழ்கிறார்கள். என்னுடைய பெருமையே முகமது யாக்குப்பு. நான் இந்த விட்டுக்கட்டில ரொம்ப நாளாக வசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த தௌஹீது வந்த பிறகு நாங்கள் கத்தம்பாத்தியா ஒரு சில ஆண்டுகளாக கத்தம்பாத்தியா நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. நாங்களும் அந்த வழிபாட்டில் தான் இருந்தோம். அதாவது நாகூர் தர்கா போறது, முத்துப்பட்டு தர்கா போறது, இந்த மாதிரி தர்காக்கள் எல்லாம் போய் கூடு கொடியேற்றம் பாக்குறது, இதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. வீட்டுல இந்த தட்டை கட்டை எழுதி விட்டுட்டு இந்த வியாதிகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப தௌஹீதவாதிகள் வந்த பிறகு அவங்களோட முழுமையான முறையில எல்லாம் விளக்கமாக மார்க்கத்தை பத்தி சொன்ன பிறகு அது சுத்தமா நம்ம விட்டுக்கட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. எல்லாமே இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாமே முக்காவாசி 99-100% அவனுடைய நன்மைக்கு எல்லாம் அத்தமத்தெல்லாம் நிப்பாட்டி தௌஹீது முறைப்படி நாங்க தொழுகைக்கு ஐங்காலம் தொழுதுகிட்டு இருக்கோம். கூடு கொடியேற்றத்துக்கெல்லாம் போறது கிடையாது, எல்லாமே நிறுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஷேக் ஹுசேன். விட்டுக்கட்டி சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில் பள்ளியுடைய நிர்வாகத்தில் செயலாளராக ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகள் இங்கு பணி செய்தோம். நம்ம ஏகப்பட்ட பிரச்சாரத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஆனது. சில மாநாடுகளுக்கும் நாம கலந்து கொண்டப்ப இந்த சுன்னத்துல் ஜமாத் நிர்வாகி சொன்னதை வச்சுட்டு ஏகத்துவத்துடைய தாக்கம் அதிகமாகி குர்ஆன் ஹதீஸையெல்லாம் அதிகமா ஆராய்ந்து பார்க்க போகும்போது தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை தான் உண்மையான இஸ்லாத்தை அதனுடைய தூய வழியில் இன்னைக்கு தமிழகத்துல பரப்பக்கூடிய நிலையிலும் உள்ளது. சரியான ஒரு மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு ஒரு தீர்வு என்பதை நல்லாக நிலைப்பாடாக அறிந்து நம்ம ஊரிலும் இந்த ஏகத்துவத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில தலைமை கடையநல்லூரை தொடர்பு கொண்டு நம்ம தாய்களை கொண்டு மாதம் ஒரு பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு. ஒரு செல்வந்தர்களா உள்ள ஒரு 4-5 நபர்கள் பள்ளிக்குள்ளேயே மீட்டிங் போடக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று ஏகத்துவத்துக்கு எதிராக 4-5 பேர் போர்கொடி தூக்கினார்கள். அதையும் நாங்கள் மீறி பள்ளியுடைய வளாகத்திலேயே அனைத்து நிகழ்ச்சிகளையும் செய்தோம். அதாவது நபி வழிப்படி திருமணங்கள், நபி வழிப்படி சொற்பொழிவுகள், இன்னும் இதர வணக்க வழிபாடுகள், பெருநாள் திட தொழுகைகள் அனைத்துமே பள்ளியுடைய வளாகத்திலே நாங்கள் உள்ளே புகுந்து சென்று அவர்களுக்கு பதிலீடு கொடுக்கும் வரையில் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி அனைத்து மக்களும் அல்லாஹ் உதவி கொண்டு இன்னைக்கு 99-100% தௌஹீத் கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக இந்த ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிந்தான். 2003 நாங்க கிளையை ஓபன் பண்ணணும். அதிலிருந்து மார்க்க பிரச்சாரத்தை அதிகமாக போய் வீடு வீடாக தாவா பணிகளை எல்லாம் முடுக்கிவிட்டதன் காரணமாக இந்த சரௌண்டிங்ல திருத்துறைப்பூண்டி வட்டாரத்திலேயே ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கின்றது. முஸ்லிம் கிராமம் நெடும்பலம் இருக்கிறது, திருத்துறைப்பூண்டி இருக்கிறது, மணலி இருக்கிறது, குறும்பல் இருக்கிறது, பாமணி இருக்கிறது. மற்ற கிராமங்களை விட கிட்டத்தட்ட 99% மக்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களாக இங்கே வாழுகின்ற காட்சியை நாம் கடந்த காலங்களில் நாம் பதிவு செய்து உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சம்சுதீன் பாய். தௌஹீத் அடிப்படையில தான் நாங்க தொழுதுகிட்டு இருக்கோம். நபி வழி திருமணங்களை நடத்தி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அதிகமான ஊர்களுக்கு மத்தியில இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நபி வழி திருமணத்திற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். எம் முகமது ஐயா விட்டுக்கிட்டு நபி வழி திருமணம் இங்க பெரும்பாலும் 80% நடந்துட்டு இருக்கு. இன்னும் 20% தான் வரல. இன்னும் காலப்போக்கில் சரியா வந்துடும். மாலை போடுறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனா மறுபடியும் இங்க எல்லாம் பெரும்பாலும் மாலை போடாம திருமணம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவர்களும் முழுக்க தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடியவர்களாகவும், பெருநாள் தேடு தொழுகைக்கு வரக்கூடியவர்களாகவும், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என எது அறிவித்தாலும் தானாக முன் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த ஊர் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜஹபர் நச்சர். நாங்க அந்த விட்டுக்கட்டி கிராமத்தார். நாங்க ஒரு 10 வருஷமா நெருக்கமா இப்ப தௌஹீதுல பிள்ளைங்க சொல்லி எல்லாம் தௌஹீதுல இப்படிதான் நம்ம இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து இப்ப நாங்கெல்லாம் நல்லா தெளிவாயிட்டோம். பள்ளிகள்ல போய் துழுவுறது பெண்கள் இங்க இந்த ஊர்லதான், மத்த ஊருங்கள்ல எல்லாம் துழுவுறாங்களாங்கிறது தெரியல. ஜும்மாக்கு தவறாம பெண்கள் போறது பள்ளிக்கு, இரவு தொழுகை, நோம்புல தராவி ஆயிற்ற காயத்து +3 தொழுது, எல்லா வசதியும் எங்களுக்கு இந்த தௌஹீத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிள்ளைங்க தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லியும் கொடுத்தாங்க. எல்லா வசதிகளும் அவங்கதான் செஞ்சும் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு ஊர்களில் நடக்கிற ஆர்ப்பாட்டம், பேரணி, நம்ம முஸ்லீமுக்கு கிடைக்க வேண்டிய முறையான சலுகைகள் அரசாங்கத்திட்ட இருந்து அதுக்காக எல்லாம் தௌஹீத் ஜமாத் பிள்ளைங்க தான் எங்களை அழைச்சிட்டு போறாங்க. இந்த ஊர்ல இருந்து உள்ள பிள்ளைங்களுக்கு உண்மையா முறையாத அவங்க சொல்லி கொடுத்து அவங்க எங்களுக்கு எடுத்து எல்லாமே சொல்லி இப்படிதான் நம்ம முஸ்லீம்ங்கிறது நம்ம நடந்துக்கணும், பெண்கள் இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் துழுவணும்,
எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நாங்க நல்லா தெளிவாயிட்டோம். எந்த ஊர்ல போராட்டம் நடந்தாலும் எந்த மத்த முஸ்லீம் ஊர்ல இருந்து வர்றாங்களோ இல்லையா கண்டிப்பா நாங்க இந்த ஊர்ல இருந்து போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீனாமுக பேசுறேன். நாங்க தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நாங்க தர்கா வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளுக்கு உடம்பு சரிப்பில்லை உடம்புனா ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். தாயத்து போக்குவரத்து இதெல்லாம் கிடையாது. கத்தம்பாத்தியா கிடையாது. கத்தம்பாத்தியா ஓட மாட்டோம். சாபி ஹனபி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் நாங்க எல்லாமே தௌஹீது தான் இருக்கோம். உள்ள சொல்றதுக்கு முன்னாடி நாங்க தர்காவுக்கு போறது கூடு கந்திரி பாத்தியா இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப பிள்ளைகள் சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு தௌஹீதிலே போயிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு வஹீதா. எங்க ஊரு விட்டுக்கட்டி. ஹத்தம் பாத்தியா இதெல்லாம் மூத்தா போனவங்களுக்கு நாங்க ஓத மாட்டோம். வருஷ ஹத்தம் இதெல்லாம் செய்ய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பதர் நிஷா. நான் விட்டுக்கட்டி. எங்க ஊர்ல தொழுகையை பத்தி சொல்லணும்னா முற்றிலும் நபி வழி தொழுகையா தான் நடந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமையில எல்லாம் நாங்க நபி வழிபடி தான் தொழுகிறோம். நோன்பு பெருநா தொழுவை எல்லாமே நபி வழிபடி தான் நாங்க தொழுகிறோம். கடந்த 3 வருடமா நாங்க திடல் தொழுகை தான் தொழுகிறோம். நாங்க தர்கா வழிபாடு இதெல்லாம் எதுவும் செய்யறது கிடையாது. தாயத்து தகடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹத்தம் பாத்தியா எதுவும் ஓதுறது கிடையாது. பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டோம். மற்றபடி திருமண நாள் இதெல்லாம் எதுவுமே கொண்டாடுறது கிடையாது. இந்த திருவாரூர் மாவட்டம் விட்டுக்கட்டி இந்த ஊரை பற்றி திருவாரூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் என்ன சொல்றாரு சொல்லி இப்ப கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான். இந்த விட்டுக்கட்டி கிராமம் வந்து ஒரு அதிசய கிராமமாக முழுக்க முழுக்க தௌஹீத் மக்கள் நிறைந்த ஒரு கிராமமாக இன்றைக்கு திகழ்வதில் வந்து எல்லா தௌஹீத்வாதிகளுக்கும் சந்தோஷம்தான். ஆனா இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டியை சார்ந்தவன் என்கிற முறையில இங்க முதல்ல ஏகத்துவ எழுச்சி ஏற்படுவதற்கு, அதாவது திருத்துறைப்பூண்டியில இன்றைக்கு 2 மர்கசுகள் இருக்குது, தௌஹீத் ஜமாத்துக்கு சொந்தமான மர்கசுகள். அதே மாதிரி கட்டிமேட்ல ஒரு மர்கஸ் இருக்குது, பக்கத்துல உள்ள ஊர் தான். அதே மாதிரி வந்து துளசியாப்பட்டினம் கூடிய ஊர்ல தௌஹீதுடைய மர்கஸ் இருக்குது, கடியச்சேரியில இருக்குது. இந்த ஊர்கள்ல எல்லாம் மர்கஸ் அமைப்பதற்கு வந்து ஒரு ஆணிவேராக இருந்தது வந்து இந்த விட்டுக்கட்டி கிராமம். ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து ஏகத்துவத்தை சொல்வதற்கு ஊர்ல ஒரு நபர்கள் தான் அப்ப எல்லாம் இருந்தோம். அந்த மாதிரி கட்டத்துல நாங்கெல்லாம் ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த விட்டுக்கட்டி இருந்துச்சு. அதை இந்த வச்சுதான் நாங்க வந்து எல்லாருமே வந்து ஏகத்துவத்தை அந்த நகரம் முழுவதும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் நாங்கள் பரப்பணும். அதோடைய ஒரு தாக்கம் இன்றைக்கு இந்த ஊர்ல வந்து ஏகத்துவம் வளர்ந்து இன்னைக்கு பெரிய அளவு மக்கள் வந்து இன்னைக்கு தௌஹீதின் பக்கம் நிறைந்திருப்பது ஒரு மாநிலத்துல வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊர். இது மாதிரி எல்லா ஊர்களும் இருக்கணும். ஏன்னா இன்னும் ஜமாத்துகள்ல வந்து இன்னும் வந்து அதாவது சத்தியம் எது என்கிறது தெரியாம அவங்க சத்தியத்தை எதிர்த்தாங்கனாக்கா அது அந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவங்கள நம்ம வந்து மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதே வந்து அசத்தியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஜமாத்தாளர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த ஊர்ல வாழக்கூடிய ஜமாத்தாளர்களும் அதே மாதிரி அசத்திய கொள்கைகள் இருந்தவங்க தான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அசத்திய கொள்கைகள் இருந்தவங்க தான். இவங்க சத்தியத்தை விளங்கினவங்க எப்படி வந்து உண்மையின் பக்கம் வந்தார்களோ அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய நடவடிக்கைகளை வந்து அமைத்துக் கொள்ளணும். அப்படி அமைத்துக்கிட்டு அல்லாஹ் வந்து மறுமையிலையும் நமக்கு வெற்றியை தரோம், இம்மையிலையும் வெற்றி தரோம். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 102.